நம் நாட்டில் நடைபெறும் தேர்தலில் பயன்படுத்தப்படும் இவிஎம்மில் குளறுபடிகள் இருக்கின்றன. இன்றைக்கு ஒன்றியத்தை ஆளுகின்ற பாஜக அவைகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறது. இந்திய தேர்தல் ஆணையமும் ஒன்றியத்தை ஆளுகின்ற பாஜகவிற்கு துணை போகிறது என்கிற அடிப்படையில் எதிர்கட்சிகள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தன. அந்த அடிப்படையிலே இவிஎம்மோடு இணைக்கப்பட்டிருக்கிற விவிபேட் 100 விழுக்காடு எண்ணப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு உச்ச நீதிமன்றத்தில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வழக்குகளை தொடுத்தன. அந்த வழக்குகளை பலகட்ட நிலையில் விசாரித்த உச்ச நீதிமன்றம் இன்று 100 விழுக்காடு விவிபேட்டில் பதிவு செய்யும் வாக்குகளை எண்ண முடியாது என்று சொல்லி தள்ளுபடி செய்திருக்கிறது. இது எதிர்க்கட்சிகளுக்கும் ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிற இயக்கங்களுக்கும் தனி மனிதர்களுக்கும் பெருத்த ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது. இந்த நாட்டின் ஜனநாயகத்தை காப்பாற்றும் கடைசி நம்பிக்கையான உச்ச நீதிமன்றம் நம் நாட்டில் நேர்மையான தேர்தலை நடத்துவதற்கு சரியான தீர்ப்பை வழங்கும் என்று எல்லோரும் எதிர்பார்த்தனர். ஆனால் இன்று விவிபேட்டில் பதிவாகும் வாக்குகள் 100 விழுக்காடு எண்ணப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முற்றிலுமாக நிராகரித்திருக்கிறது. தேர்தல் முடிவில் ஐயப்பாடு இருக்கும் பட்சத்தில் தொகுதி வேட்பாளர் ஒருவர் விவிபேட் வாக்குகளை எண்ணுவதற்கு கோரலாம். அதற்கான செலவை அவர்தான் ஈடுகட்ட வேண்டும் என்று அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்திய தேர்தல் ஆணையம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலை வெளிப்படைத்தன்மையோடு மிக நேர்மையாக நடத்துவதற்கு ஏதுவான சில கட்டுப்பாடுகளை, உத்தரவுகளை உச்ச நீதிமன்றம் பிறப்பிக்கும் என்று எதிர்பார்த்தவர்களுக்கு இது பெருத்த ஏமாற்றத்தை அளிக்கிறது. மேலும் நடைமுறையில் உள்ள ஒரு செயல்பாட்டின் மீது, முறையின் மீது கண்மூடித்தனமான அவநம்பிக்கை கொள்ளக்கூடாது என்று இந்த அமர்வில் இருந்த நீதிபதி ஒருவர் இலவச அறிவுரையும் வழங்கியிருக்கிறார். மொத்தத்தில் இந்த தீர்ப்பு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் பாஜகவிற்கும் சாதகமாகத்தான் இருக்கிறது என்று நொந்து போய் சொல்கிறார் மூத்த ஊடகவியலாளர் திரு ராதாகிருஷ்ணன். இந்த தீர்ப்பு பெருத்த ஏமாற்றத்தை அளிக்கிறது என்கிறார் மூத்த ஊடகவியலாளர் தராசு சியாம். உலகத்தின் பெரிய ஜனநாயகத்தின் அடித்தளமாக இருப்பது வெளிப்படைத்தன்மையும் நேர்மையான தேர்தலே ஆகும். அந்த தேர்தலை நேர்மையாக நடத்தப்படுகின்ற தேர்தல் என குடிமக்கள் நம்புகிற வண்ணம் இந்திய தேர்தல் ஆணையம் நடத்துவதை உறுதி செய்ய வேண்டிய மகத்தான பொறுப்பு உச்ச நீதிமன்றத்திற்கு இருக்கிறது. அந்த பொறுப்பை உச்ச நீதிமன்றம் இன்று தட்டி கழித்து இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்திய தேர்தல் ஆணையம் நேர்மையாக தேர்தலை நடத்தும் என்று எப்படி எதிர்பார்க்க முடியும் என்று சில நடுநிலையாளர்கள் கேள்விகளை கேட்கின்றனர். மோடி அரசால் வெளிப்படை தன்மை இல்லாமல் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இல்லாத ஒரு குழுவால் நியமனம் செய்யப்படுகிற தேர்தல் ஆணையர்கள் எவ்வாறு சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் செயல்படுவார்கள் என்று அவர்கள் வாதிடுகின்றனர். இந்திய தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக இயங்க வேண்டும், நேர்மையான தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அதை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று பாஜக ஒரு நிலைப்பாடு எடுக்குமேயானால் தேர்தல் ஆணையர் நியமனத்தில் இவ்வளவு அபத்தத்தை அது ஏற்படுத்தி இருக்க வேண்டியது இல்லை. எனவேதான் சமூக செயற்பாட்டாளர்கள், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட ஆளுமைகள் இந்த தேர்தல் நேர்மையாக நடத்தப்படுவதை உறுதி செய்ய உச்ச நீதிமன்றம் 100 விழுக்காடு விவிபேட் வாக்குகள் எண்ணப்படுவதை உறுதி செய்யும் என்று நம்பினர். அந்த நம்பிக்கையில் இன்று மண் விழுந்தது. உச்ச நீதிமன்றம் தன் கடமையிலிருந்து தவறி இருக்கிறது. இனி மக்கள் மன்றம்தான் இறுதி தீர்ப்பை வழங்கும். இந்தியா எப்பொழுதும் பெரும் ஜனநாயக நாடு என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்து இருக்கிறது. இந்த முறையும் அது நிரூபிக்கும் என்று நம்புவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தீ பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.